الحمدلله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அதிராம்பட்டினம் பிலால் நகரில் முதல் முறையாக சிறப்பான அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அஹ்மத் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் மறுமை சிந்தனை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அருமையான ஒரு உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற மௌலவி அப்துல் காதர் மன்பை அவர்களுக்கும் இந்த அதிரை தாருத் தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல் திட்டங்களையும் எதிர்கால திட்டங்களையும் ஒரு அறிக்கையாக இங்கே சமர்ப்பித்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாருத் தௌஹீத் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஜமீல் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் இறுதியில் தாருத் தௌஹீத் அமைப்பினுடைய துணைத் தலைவர் சகோதரர் ஜமாலுதீன் அவர்கள் நன்றி உரையாற்றுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவுடன்
மாலையிலிருந்தே திரளாக இங்கே வருகை இருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண்ட சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் படைத்தவனின் சட்டமே படைப்புகளுக்கு தேவை என்கிற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே சமீபமாக நமது இந்திய திருநாட்டிலும் உலகளாவிய அளவில் இஸ்லாமிய சட்டங்கள் விமர்சனம் செய்யப்படுவதை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வப்போது என்றைக்காவது ஒரு முறை இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய சட்டங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கேலி செய்வது, குறைத்து மதிப்பிடுவது, கிண்டல் செய்வது, விமர்சனம் செய்வதெல்லாம் ஒரு வாடிக்கையாக இந்த மனித சமுதாயத்தில் இன்றைக்கு இஸ்லாம் அறியாத மக்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாகத்தான் இஸ்லாமிய சட்டங்களும் சேர்த்து விமர்சனம் செய்யப்படுகின்றது. சமீபத்தில் இலங்கையை சார்ந்த ரிசானா என்கிற ஒரு பெண்மணிக்கு சவுதி அரசாங்கத்தின் மூலம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையை விமர்சனம் செய்கிறோம் என்கிற பெயரில் 18 வயது நிரம்பாத ஒரு மைனர் பெண்ணை, சிறுமியை ஈவிரக்கமில்லாமல் இஸ்லாமிய சட்டம் என்கிற பெயரில் சவுதியிலே மரண தண்டனை மூலம் கொலை செய்திருக்கிறார்கள். இலங்கை நாட்டினரும் ரிசானாவின் குடும்பத்தாரும் அழுது புலம்பையும் ஈவிரக்கமில்லாத ஒரு அரசாங்கம் தன்னுடைய எதிர்கால கனவுகளை எல்லாம் உள்ளத்திலே தாங்கி பணிக்கு சென்ற ஒரு பண்பினி ரிசானா வீடு கட்ட வேண்டும், பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிறைந்த கனவோடு 2005ஆம் ஆண்டு பணிக்கு சென்ற அந்த ரிசானா வீட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை கொன்றாள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு சொல்லப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள். ஆனால் அந்த மரணத்தை ஒட்டி நிறைய விமர்சனங்கள் தொடங்கியது. ஈவிரக்கமில்லாத சட்டம், காட்டுமிராண்டித்தனமான சட்டம், இரக்கம் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை, இப்படியுமா சட்டம் என்றெல்லாம் எத்தனையோ மீடியாக்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்தது. அதனுடைய உண்மை நிலையை விளக்குவதற்கு இந்த மனித சமுதாயத்திலே ஆள் இல்லாமல் போனது. அல்லது உண்மை நிலை இது என்று தெளிவாக தெரிந்தாலும் மீடியாக்கள் அதை பற்றி பேசவெல்லாம் தயாராக இல்லை. நடந்தது என்ன? ரிசானா என்கிற பெண்மணி 2005ஆம் ஆண்டு ஒரு வீட்டு வேலைக்காக வேண்டி சவுதிக்காக வேண்டி செல்கிறாள். அந்த வீட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது குழந்தைக்கு பால் கொடுத்து, ரிசாவனாவினுடைய வாக்குமூலம் என்னவென்றால், நான் குழந்தைக்கு பால் கொடுத்தேன், மூச்சு திணறியது, அந்த தொண்டை பகுதியை தடவி விட்டேன், குழந்தை இறந்து விட்டது. இது ரிசானாவினுடைய வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தின்படி நீதிமன்றத்தில் குழந்தையை இழந்த பெற்றோர்கள் வழக்கு தொடுத்தார்கள். இல்லை, இது ஒரு கொலை, திட்டமிட்டு நடந்த ஒரு கொலை என்று குழந்தையை இழந்த தாய் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தாள். விசாரணை நடந்தது. குழந்தையினுடைய தாய் கூறுகிறாள், இந்த பெண் பணி அமர்த்தப்பட்ட நாளிலே இருந்து குடும்பத்திலே எங்களோடு அதிகம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த கோபத்தின் விளைவாகத்தான் அந்த குழந்தையை, எனது குழந்தையை இந்த பெண்மணி கொன்றிருக்கிறாள், இது ஒரு கொலை குற்றம் என்று அந்த பெண் தரப்பில், குழந்தையினுடைய தாய் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதிகள் விசாரணை செய்தார்கள். குழந்தையினுடைய உடல் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர்கள்
ஒரு அறிக்கையாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார்கள். இது எதார்ச்சியாக நடந்த மரணம் அல்ல, குரல் வளை நெரிக்கப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ பரிசோதனையின் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் இஸ்லாமிய சட்டப்படி, சவுதி அரசாங்கத்துடைய சட்டப்படி மரண தண்டனை விதித்தால் அதிகபட்சம் 3 மாதத்தில் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் சவுதி அரசாங்கத்துடைய சட்டம். 3 மாதம் எதற்கு என்று சொன்னால், அந்த குழந்தையை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவகாசம் வழங்கப்படுகிறது. ஏதாவது ஒரு ஈட்டுத்தொகை அபராதம் பெற்றுக்கொண்டு மன்னிக்கலாம் என்பதற்காக வேண்டி 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும். அதற்குரிய அவகாசம் வழங்கப்படும். அவகாசத்திற்கு பிறகு தண்டனைகள் நிறைவேற்றப்படும் அல்லது மன்னிப்பு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் ரிசானாவுக்கு மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டவுடன் உடனடியாக அவசரமாக கேட்பதற்கு ஆளில்லை என்பதற்காக வேண்டி ரிசானாவினுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக பத்திரிகையிலே கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறோம் என்கிற பெயரில் எழுதுகிறார்கள். உண்மை நிலை என்ன? மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு 7 வருட காலம் அந்த பெண்ணுக்காக வேண்டி அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பெண்ணுக்காக வேண்டி யாரெல்லாம் பேசினார்கள் தெரியுமா? நாட்டிலே இருக்கிற மன்னர் அப்துல்லா அந்த குழந்தையை இழந்த தாயிடத்திலே போய் பேசினார். 30 லட்சம் திரகம் உங்களுக்கு நான் ரிசானாவின் சார்பாக தருகிறேன் என்று சொல்லி நாட்டினுடைய மன்னர் பேசுகிறார். குற்றவியல் சட்டத்தினுடைய அதிகாரி அமீர் என்பவர் பலமுறை அந்த குடும்பத்திடத்திலே ரிசானுக்காக வேண்டி பேசுகிறார். மன்னியுங்கள், மன்னிக்கும் தன்மை, பொறுமை, அதற்காக வேண்டி இறைவன் உங்களுக்கு வழங்குகிற நன்மை எல்லாம் குற்றவியல் துறையை சார்ந்த ஒரு அதிகாரி அந்த தாயிடத்திலே போய் மன்றாடினால் ரிசானுக்காக வேண்டி. இளவரசர் அந்த தாயிடத்திலே போய் பேசுகிறார். இளவரசர் ஃபைசல் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த தாய்க்கு மொத்தம் 2 குழந்தைகள். ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டு விட்டது. இனி ஒரு குழந்தை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட குழந்தை. எங்கு சென்றும் நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தை. இனி ஒரு குழந்தை. இளவரசர் ஃபைசல் அவர்கள் அந்த குடும்பத்திலே போய் பேசுகிறார். ஜெர்மனி அல்ல, உலகத்தில் எங்கு உயர் ரகமான வைத்தியம் உண்டுமோ எல்லா வைத்தியங்களையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இளவரசர் போய் பேசுகிறார். இருப்பினும் தாய் தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மன்னிக்க மறுத்தால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதுதான் யதார்த்த சத்தியம். ஒரு குழந்தையை கொன்றால் அந்த குழந்தையினுடைய குடும்பத்தார்களுடைய நிலையிலே இருந்து பார்க்க அவர்கள் தவறிவிட்டார்கள். இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையில், படைத்தவனுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் நீதமான சட்டம். ரிசானாக்காக வேண்டி யாருமே பேசவில்லை என்பதை போல ஒரு மாயையை உண்டாக்கி விட்டார்கள். அதிலும் குறிப்பாக அந்த பெண்ணுக்கு 18 வயது கூட பூர்த்தியாகவில்லை என்கிற ஒரு வதந்தியை தமிழகம் முழுக்க திட்டமிட்டு பரப்பினார்கள். 1982 பிப்ரவரி வந்தால் அந்த பெண்ணுக்கு வயது 30. இது அந்த பாஸ்போர்ட்டினுடைய தகவல். ஒரு 5 வயதை குறைத்தால் கூட 25 வயது அந்த பெண்மணியினுடைய வயது. ஆனால் சிறுபிள்ளையை தூக்கிலிட்டு விட்டார்கள், சிறார் என்று கூட பாராமல் தூக்கிலிட்டு விட்டார்கள், மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் இஸ்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் விமர்சனம் செய்கிற மீடியாக்கள் மத்தியிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நாட்டையே உலுக்கிய செய்தி உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. டெல்லியில் இரவில் ஓடும் பஸ்ஸில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் நுழைந்து பிசியோதெரபி மாணவி ஓடும் பஸ்ஸிலேயே பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு ஓடும் பஸ்ஸிலே இருந்து தூக்கி வீசிய சம்பவம் டெல்லியையே உலுக்கியது, இந்தியாவையே உலுக்கியது, ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய கவனத்தையும் ஈர்த்தது. ஏதோ சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முதல் நடந்த ஒரு கற்பழிப்பு சம்பவத்தை போல மீடியாக்கள் பரபரப்பை உண்டாக்கினார்கள். அதிலும் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா?
எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அல்லாஹ் அதை நன்மையாக மாற்றுவான். அந்த சம்பவத்திற்கு பிறகு பாரதிய ஜனதாவில் இருக்கிற எம்எல்ஏ முதற்கொண்டு எத்துணை அரசியல் கட்சி உண்டுமோ, எத்துணை மனிதநேய அமைப்புகள் உண்டுமோ, எல்லோரும் சொன்னார்கள் இஸ்லாமிய சட்டம் தான் தேவை, இருந்தால் தான் இந்த அநியாயக்காரர்களை ஒடுக்க முடியும் என்று பேசினார்கள். அல்லாஹ் பேச வைத்தான். அதுல ஒரு கூத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? 6 பேர் சேர்ந்து ஓடும் பஸ்ஸில் அந்த மாணவியை கற்பழித்து கொலை செய்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் 5 பேரின் மீது வழக்கு தொடரப்பட்டு 5 பேரின் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதனை விட்டுவிட்டார்கள். அவன் இன்றைக்கு சட்டத்தின் பிடியிலே இருந்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி வருகிறது. என்ன காரணம்? அவனுக்கு இன்னும் 5 மாதங்கள் தான் உண்டுமாம் 18 வயது பூர்த்தியாக. அவன் இப்பொழுது சிறார் என்கிற அந்தஸ்தில் இருக்கிறானாம். அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். யாரின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் யாருக்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்களோ அவன் மட்டும்தான் அந்த பெண்ணை 2 முறை கற்பழித்திருக்கிறான், மிக கொடூரமாக தாக்கியிருக்கிறான். அவனுடைய தாக்குதல் தான் அந்த பெண்மணி இறந்திருக்கிறாள் என்று காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஊரெல்லாம் கொந்தளித்தது, டெல்லியே கொந்தளித்தது. கோஷம் என்ன தெரியுமா? அவனுக்கு 18 வயது 17 வயது 16 வயதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவன் மைனராக இருந்தாலும் அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்கிற கோஷம் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க எழும்பியது. ஆனால் இந்த நடுநிலை இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள், மனிதநேயம் இல்லாதவர்கள் ரிசானாவினுடைய விஷயத்தை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்கள்? மைனரை அநியாயமாக மரண தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். டெல்லி விவகாரத்தை கையிலே எடுத்து என்ன சொல்கிறார்கள்? இவனை மைனர் என்று கூட பார்க்க கூடாது, தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு பார்வை பார்த்தீர்களா? அதிலும் ஒரு கொடுமை. 18 வயதிற்கு கீழ் இருக்கிற 17 வயது 16 வயது 15 வயது 14 வயதிலே இருந்துள்ள 18 வயதுக்கு கீழ் இருக்கிற யார் வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட கற்பழிப்பு சம்பவங்களிலும் ஈடுபடலாம் என்று மறைமுகமாக சொல்லுகிறது இந்திய நாட்டிலே இருக்கிற அரசாங்க சட்டம். என்ன காரணம்? இந்த 18 வயது பூர்த்தியாகாத இவனை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்குரிய நாட்டிலே சட்டம் இல்லையாம். சிறார்களுடைய நீதிமன்றத்தில் தான் அவனை விசாரிக்கப்பட வேண்டுமாம். விசாரிக்கப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அதிகபட்ச தண்டனை வெறும் 3 ஆண்டு காலம் மட்டும்தான். அந்த 3 ஆண்டு காலமும் சிறையில் அடைக்கப்படுவானா என்றால் அதுவும் இல்லை. அவன் சிறார் பள்ளியில் நற்போதனைக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். போதனை செய்வார்களாம் 3 வருட காலம். அதிலும் பாருங்கள், 5 மாதம் கழிந்தால் அவனை சிறார் சிறையில் வைப்பதற்கு நாட்டிலே சட்டம் இல்லை. பெரியவருடைய சிறையிலே கொண்டு போய் அடைக்கலாமா என்று சொன்னால், சிறார் சிறையில் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்ட ஒரு மைனர் ஒரு மனிதன் மேஜர் ஆகும் போது அவன் விடுதலை செய்யப்பட வேண்டுமே தவிர அவன் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க நாட்டிலே சட்டம் இல்லையா. அவனுடைய எலும்பை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு சில நபர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசோதனை செய்ய வேண்டியது அவனுடைய எலும்பை அல்ல, உங்களுடைய மூளையை. என்ன காரணம்? காவல்துறை அதிகாரிகளால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், இவன்தான் அந்த பெண் இறப்பதற்கு காரணமானவன். கொடூரமாக தாக்கியிருக்கிறான் ஆயுதங்களின் மூலம். 2 முறை அந்த பெண்ணை இவன் தான் கற்பழித்திருக்கிறான். ஆகவே இவனை நீதித்துறையின் மூலம் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று காவல்துறை ஒரு பக்கம், பொதுமக்கள் வீதிகளிலே இறங்கி மைனர் மேஜர் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது, அவனையும் இந்த குற்றப்பத்திரிகையிலே உட்படுத்தப்பட்டு அவனுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் தலைமைச் செயலாளர் ஷிண்டே அவர்களுடைய தலைமையில் ஜனவரி 4ஆம் தேதி ஒரு இடத்திலே ஒன்று கூடினார்கள். அனைத்து மாநிலத்திலே இருக்கிற டிஜிபிக்கள், செயலாளர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். தலைமைச் செயலாளர்கள் எல்லாம் ஷிண்டே தலைமையில் ஒன்று கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய டிஜிபிக்களும் செயலாளர்களும் ஒரு கருத்தை ஆணித்தரமாக தீர்மானமாகவே அவர்கள் கொண்டு வந்தார்கள். 18 வயது என்கிற உச்சவரம்பை மாற்றி அமைக்க வேண்டும். இது ஒரு அநியாயம். வயதை குறைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 16 வயது என்று நீங்கள் ஆக்க வேண்டும். 16 வயது என்றால் அவன் மேஜர் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி
மாநிலத்தில் இருக்கிற அனைத்து டிஜிபிக்களும் தலைமைச் செயலாளர்களும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் எழுதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறார்களாம். 16 வயதை குறைத்தால் தீமை நடக்காதா? வயதை கூட்டியும் குறைத்தும் என்ன சாதித்து விட போகிறார்கள் இவர்கள்? ஒன்றும் சாதிக்க முடியாது. இனி ஒரு புறம் என்ன சொல்கிறார்கள்? இப்படிப்பட்ட பாலியல் பலாத்கார குற்றத்திற்கு இனி யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார், மரணிக்கின்ற வரை தனிமையில் ஒரு சிறையில் அவனை அடைத்து வைக்க கொடுமை செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார், இனி ஒரு சாரார் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கிறது இன்னொரு சாரார், இனி ஒரு சாரார் பெண்களுடைய அரைகுறை ஆடையும் ஆபாச காட்சிகளும் தான் இதற்கு காரணம், அதை தடுத்து நிறுத்தினாலே எல்லாம் போய்விடும், எல்லாம் நின்றுவிடும் என்று இனி ஒரு சாரார் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு படைத்தவனுடைய சட்டம் இந்த மனித சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படவில்லையோ அன்றைக்கே இந்த மனித சமுதாயம் நிச்சயம் நிம்மதி இழந்துதான் வாழ வேண்டும், நிம்மதி இழந்துதான் வாழ வேண்டும். இஸ்லாமிய சட்டத்தை கொடூரமானது, ஈவிரக்கம் இல்லாதது, மனிதநேயம் இல்லாதது என்றெல்லாம் இஸ்லாமிய சட்டத்தை விமர்சனம் செய்கிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனையை ஏன் கொடுக்கிறார்கள்? எதற்காக வேண்டி குற்றவாளிக்கு தண்டனை தீர்மானித்திருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே உலகம் முழுக்க சட்டங்கள் உண்டு, சட்டங்களை கடுமையாக்கி வைத்திருக்கிறோம் என்கிற பெயரில் கூட நிறைய சட்டங்கள் உண்டு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. தண்டனையினுடைய அளவை பற்றி பேசும்போது இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறார்கள். கொஞ்சம் நீங்கள் நடுநிலையோடு யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கொலை செய்தவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம் என்று சொன்னால் போன உயிர் திரும்ப வராது. ஒரு பெண் கற்பை இழந்தால் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படுவதன் மூலம் இழந்த கற்பு திரும்ப வராது, குடும்பத்துடைய நிம்மதி திரும்ப வராது. பொருளாதாரத்தை இழந்தால் வேண்டுமானால் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து என்றைக்காவது ஒரு நாள் பொருளாதாரத்தை திரும்ப கொடுப்பார்களே தவிர இழந்த உயிரையோ இழந்த கற்பையோ திரும்ப நாம் பெற முடியாது. அந்த குற்றத்திற்குரியவனுக்கு தண்டனை கொடுப்பதன் மூலம். தண்டனை என்பது 3 காரணத்திற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. அந்த 3 காரணம் எந்த தண்டனையில் உண்டுமோ அதுதான் சட்டம், அதுதான் சட்டம். ஒன்று, அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதன் மூலம் அவன் திருந்த வேண்டும். இரண்டாவது, அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பார்த்து பொதுமக்கள் அந்த தவறை செய்யாமல் பயப்பட வேண்டும். மூன்றாவது, பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை பார்த்து சாந்தி சமாதானமான ஆறுதல் அடைய வேண்டும். இந்த 3 தான் காரணம், வேறு 4வது காரணமே கிடையாது. ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்படுவதற்கு இந்த 3 காரணத்தை தாண்டி 4வது காரணமே உலகத்தில் எங்குமே கிடையாது. ஒன்று, அவன் திருந்த வேண்டும், அல்லது பிறர் அந்த குற்றம் செய்யாமல் அந்த தண்டனையை பார்த்து பயப்பட வேண்டும். மூன்றாவது, பாதிக்கப்பட்ட மனிதன் நிம்மதி அடைய வேண்டும், எனக்கு நீதி கிடைத்தது என்று நிம்மதி அடைய வேண்டும். இதுதான் சட்டம். இந்த 3 காரணங்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் படைத்தவனுடைய சட்டம். இந்த 3 காரணம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சட்டங்களின் மூலம் அந்த குற்றவாளிக்கு வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தம். ஆகவேதான் நாட்டிலே இருக்கிற தலைநகரங்களில் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு இருக்கிற சட்டங்களும் நீதித்துறைகளையும் நீங்கள் பார்த்தால் கேலிக்கூத்து. கற்பை இழந்த பெண்ணுடைய வரிப்பணத்தால், உயிரை இழந்த குடும்பத்தாருடைய வரிப்பணத்தால் அவனுக்கு 6 மாத காலம் 1 வருட காலம் சிறைச்சாலையிலே உணவு வழங்கப்படுகிறது. நாட்டிலே இன்றைக்கு சிறைச்சாலைகள் உண்டு. நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு வழங்கப்பட்டால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாடுகளிலே இன்றைக்கு சிறைச்சாலைகள் உண்டு. அந்த சிறைவாசகம் சென்று திரும்ப வருகிற மனிதன் திருந்துகிறானா என்றால் மீண்டும் மீண்டும் அவன் தவறு செய்கிறான். ஆகவேதான் பத்திரிகைகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள், 15 முறை திருடியவன் 16 முறை கைது, 20 முறை திருடியவன் 21வது முறை கைது என்றால் அந்த தண்டனை அவனை திருத்துவதற்கு பயன்படவில்லை என்பதான யதார்த்தம். உயிரை பறிகொடுத்த ஒரு குடும்பத்தாரிடத்திலே போய் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டால் 6 மாதம் அவனை சிறையிலே போட்டு எனது வரிப்பணத்தில் சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லி அந்த குடும்பம் சொல்லுமா? நடுவீதியிலே போட்டு கற்பழித்த அந்த பெண்ணிடத்திலே போய், கற்பை இழந்த பெண்ணிடத்திலே போய்
அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் மானம் மரியாதை இழந்து வீதிகளுக்கு வந்து தலைகுனிவுக்கு ஆளான அந்த பெண்ணிடத்திலே போய், குடும்பத்தாரிடத்திலே போய் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டால், ஒரு வருட காலம் அவனுக்கு சிறையிலே போட்டு எங்களுடைய வரிப்பணத்தில் அவனுக்கு எல்லா வகையான உணவுகளையும் மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுங்கள் என்று யாராவது சொல்லுவார்களா? இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையிலே இருந்து குற்றத்திற்குரிய தண்டனை இவர்கள் எழுதவில்லை, பாதிக்கப்படாதவர்களுடைய நிலையிலே இருந்து எழுதினார்கள். அதுதான் தவறு. ஆனால் இஸ்லாம் படைத்த ரஹ்மான் பாதிக்கப்பட்ட மனிதன் நிம்மதி அடைய வேண்டும், ஊராரும் நாட்டினர்களும் அந்த சட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டும், குற்றங்கள் குறைய வேண்டும். அதுதான் படைத்தவனுடைய சட்டம். அந்த சட்டம் தான் இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு தேவை என்று எல்லோரும் இன்றைக்கு வீதிகளிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவில் என்ன, டெல்லி மாநகரத்தில் மட்டும் அந்த குற்றவியல் சட்டம் அன்றைக்குத்தான் நடந்ததா? இந்தியாவில் வருடத்திற்கு 24,206 பாலியல் கொடுமைகள் ஒரு வருடத்தில் மட்டும் நடக்கிறது. இந்தியாவில் NCRP தேசிய குற்றவியல் பதிவுத்துறை என்கிற ஒரு துறை நமக்கு தருகிற தகவல், இந்தியாவில் மட்டும் 24,206 பாலியல் கொடுமைகள் நடக்கிறதாம். ஒவ்வொரு 22 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு பாலியல் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறதாம். 94.2% உறவினர்களின் மூலம், குடும்பத்தார்களின் மூலம் நடக்கிற பாலியல் கொடுமை. 26.4% மக்கள் மட்டும்தான் தண்டனை பெறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் நமக்கு ஒரு தகவல் தருகிறது, நெஞ்சமெல்லாம் பதவதைக்கிறது. டெல்லியிலே இருக்கிற குறிப்பு, நாட்டிலே இருக்கிற தலைநகரத்திலே இருக்கிற குறிப்பு. அந்த குறிப்பில் சொல்லப்படுகிறது, 2012ஆம் ஆண்டு ஜனவரியிலே இருந்து நவம்பர் வரை, சென்ற ஆண்டு ஜனவரியிலே இருந்து நவம்பர் மாதம் வரை 635 பாலியல் கொடுமை டெல்லியிலே மட்டும் நடந்திருக்கிறது. 754 பேர் அதற்காக வேண்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, மீதமுள்ள வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஈரோடு ரயில்வே காலனியில் 10 வயது மாணவியை ஒரு 15 வயது ஒரு சிறுவன் பாலியல் பலாத்கார கொடுமை செய்ய முயற்சி செய்கிறான். ஊராரெல்லாம் கொந்தளித்து, குடும்பத்தார்கள் கொந்தளித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறை அதிகாரிகள் கையும் காலமாக அவனை பிடித்து பார்த்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அவனுக்கு 18 வயது பூர்த்தியாகி 3 மாதம் தான் ஆனதாம். ஆகவே அவனை நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்க முடியாது என்று சொல்லி பொள்ளாச்சியிலே இருக்கிற சிறுவர் நீதிமன்றத்திலே அவனை ஒப்படைத்து அவனுக்கு நற்போதனை செய்து கொண்டிருக்கிறார்களாம். 18 வயதுக்கு கீழ் இருக்கிற ஒரு மனிதன் இன்றைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது நாட்டு சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூங்குகிறவன் விழிக்கின்ற வரை, பைத்தியக்காரன் தெளிகின்ற வரை, சிறுவன் பருவ வயதை அடைகிற வரை அவனுக்குரிய குற்றங்கள் கிடையாது, எழுதுகோள்கள் உயர்த்தப்படும், தண்டனை கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் 18 வயது, 17 வயது, 16 வயது என்று வயதை குறையுங்கள் என்று இஸ்லாம் சொல்லாது. பருவ வயதை அடைந்தானா, ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, அவனுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாமிய சட்டங்கள் குற்றவாளிகளுக்கு பயமுறுத்தல் கூடிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் பாதிக்கப்பட்ட மக்கள் மன ஆறுதல் அடைகிற சட்டம் படைத்தவனுடைய சட்டம். இன்றைக்கு இந்திய நாடு மட்டுமல்ல, உலகமே இன்றைக்கு சட்ட திருத்தங்களை அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? மனிதனுக்கு சட்டங்களை வகுக்க முடியாது. மனித சட்டங்கள் மனிதர்களுக்கு நீதி நேர்மையை வழங்க முடியாது. மனித சட்டங்களால் குற்றங்களை குறைக்க முடியாது. மனித சட்டங்களால் பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் தடுத்து நிறுத்த முடியாது. படைத்தவனுடைய சட்டத்தால் மட்டும்தான் அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். காரணம், படைத்தவனுக்குத்தான் தெரியும் மனிதனுக்கு எந்த சட்டத்தை வழங்கினால் மனிதன் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இஸ்லாமிய சட்டம் வந்தால் திருடியவர்களுக்கு கை வெட்டுவார்கள், கண்ணுக்கு கண் என்பார்கள், விபச்சார குற்றம் புரிந்தவர்களுக்கு மரண தண்டனை என்பார்கள். அப்படி மரண தண்டனை கொடுத்த பிறகு அவன் குற்றவாளி இல்லை என்று தெரிந்தால் போன உயிர் திரும்ப வருமா என்று கேட்கிறார்கள். கை வெட்டப்பட்டால் திரும்ப அவனுக்கு கை வருமா, அவன் குற்றமற்றவன் என்று நிரூபித்தால் என்று சொல்லுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கேலிக்குத்தான சம்பவம்!
நம்முடைய நாட்டிலே தினசரி பத்திரிகைகளிலே நீங்கள் சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் எல்லாம் ஏன் எதற்கு என்று கூட தெரியாமல் சிறையிலே இன்றைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் காஷ்மீரிலே இருந்து கன்னியாகுமரி வரை சிறைச்சாலைகளிலே இன்றைக்கு வாழ்ந்து வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் ஏன் நீங்கள் சிறைவாசகம் அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் என்று எங்களுக்கே தெரியாது என்று சொல்கிறார்கள். கடைசியிலே நீதிமன்றத்தின் மூலம் வழக்குகள் நடத்தப்பட்டு குற்றமற்றவர் என்று ஒரே வரியிலே தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் விடுதலை செய்யப்படுகிறான். அவனுடைய 25 ஆண்டு கால வாழ்வை திரும்ப கொடுக்க முடியுமா? அவனுடைய 20 ஆண்டு கால வாழ்வை திரும்ப கொடுக்க முடியுமா? இஸ்லாமிய சட்டம் என்ன? எடுத்தோம் கவிழ்த்தோன் என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிற சட்டமா இஸ்லாமிய சட்டம்? ஒரு விபச்சார குற்றத்திற்காக வேண்டி சாட்சி சொல்ல வந்தால் அந்த சாட்சி முறைப்படி சொல்லாவிட்டால் அந்த சாட்சிக்கு தண்டனை கொடுக்கப்படுகிற மார்க்கம் இஸ்லாம். படைத்தவனுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் பாவப்பட்ட மக்கள் யாரும் தண்டிக்கவே மாட்டார்கள். வேண்டுமானால் குற்றவாளிகள் போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் தப்பிக்கலாமே தவிர பாமர மக்கள் குற்றமற்றவர்கள் தண்டித்ததாக வரலாறே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் மதீனாவில், 10 ஆண்டு காலம் மதீனாவில் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய சட்டத்தை நிறுவி காட்டினார்கள். படைத்தவனுடைய சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். என்ன தினசரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரண தண்டனை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆட்சியில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆட்சியில் என்ன பாதி பேர் கையில்லாமல் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். சட்டம் கடுமையாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த தண்டனை நீங்கள் கொடுத்தால், அது பொது வீதியில் கொடுத்தால், ஒட்டுமொத்த மீடியாக்களும் பார்க்கிற வகையில் அவனுக்கு அந்த தண்டனை நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த நாட்டிலே இந்த கற்பழிப்பு சம்பவம் நடக்குமா? இந்த நாட்டிலே இந்த அநியாயம் நடக்குமா? காட்டுமிராண்டிகளை விட மிக மோசமான காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியாமை காலத்து மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும் போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? டார்க் ஏஜ், அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனிதர்களே கிடையாது, மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒத்துக்கொள்கிறோம், காரணம் அவர்களுக்கு படிப்பறிவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாம் படித்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இருக்கிற அனாச்சாரம் சொல்லி மாளாது. நேற்றைய முன்தினம் பத்திரிகையை நீங்கள் படித்து பார்த்தால் கூட சகோதரனால் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட சகோதரி, பெற்ற தந்தையின் மூலம் மகள் இன்றைக்கு கற்பழிக்கப்படுகிறாள். சகோதரன் மூலம் சகோதரிகள் இன்றைக்கு கற்பழிக்கப்படுகிறார்கள். என்ன கொடுமை! 3 வயது பிஞ்சு உள்ளங்கள் எல்லாம் குதறப்படுகிற காட்சி. 4 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 6 வயது குழந்தைகள் எல்லாம் இந்த காம கொடூர குற்றம்புரிகளுடைய பார்வையிலே இருந்து தப்ப முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அதிர் வலைகள், கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் இனத்தை காப்பாற்ற என்ன சட்டம் தேவை? வர்மா என்கிற ஒரு கமிஷனை அமைத்தார்கள். 29 நாட்களில் அந்த வர்மா கமிஷன் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள் 18 வயதை குறைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 18 வயதுக்கு கீழ் இருப்பவனை தண்டிக்க நாட்டிலே சட்டம் இல்லையாம். என்ன ஒரு கேலிக்கூத்து! அதிலும் குறிப்பாக நீங்கள் ராணுவத்திலே பணிபுரிந்தால் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் நீங்கள் கற்பழிக்கலாம். நாட்டிலே சட்டம் இல்லை தண்டிக்க. அவர்களுக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டுமாம். அந்த நீதிமன்றத்தின் மூலம் மட்டும்தான் விசாரணை செய்யப்படுவார்களாம். ஆகவேதான் காஷ்மீரிலே கற்பை இழந்த பெண்கள் இறைவனிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். நீதித்துறையை நம்பி பயனில்லை என முடிவு செய்து விட்டார்கள். ராணுவ அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், 18 வயதுக்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு ஒரு சட்டம், நடுநிலையாளர்களுக்கு ஒரு சட்டம் என்று சொன்னால், சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படுகிற குற்றவாளிகள் எத்தனை பேர்கள் என்று சொன்னால் நிச்சயம் குற்றவாளிகள் மிக மிக குறைவு. நீதியை விலை பேசி இன்றைக்கு வெளியிலே பகிரங்கமாக அநியாயக்காரர்கள் நடமாடுகிற காலம். லஞ்சம், லாவண்யம், கொலை, கொள்ளை என்கிற கொடூர சம்பவங்கள் நாட்டிலே அதிகம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டுமானால் படைத்தவனுடைய சட்டம்தான் படைப்புகளுக்கு தேவை என்பதை இந்த மனித சமுதாயம் உணர வேண்டும். அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எத்தனை இடங்களில் இந்த மனித சமுதாயத்திற்கு நீதியை பற்றி பேசுகிறான். யாருக்காவது தெரியுமா? எடுத்தோன் கவிழ்த்தேன் என்று தீர்ப்பு வழங்குகிற சட்டமா இஸ்லாமிய சட்டம்? நீதிமான்களுக்கு, நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்கு,
நீதித்துறையிலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு நீதி செலுத்துகிறவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் என்று யாருக்காவது தெரியுமா? 4வது அத்தியாயத்தின் 135வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ பாதகமாக இருந்தால் கூட நீங்கள் நீதி செலுத்துங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபின். உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் என்று சொல்லுகிற சட்டம் இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டத்தினுடைய நீதியை போல ஒரு நீதி உலகத்தில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. இறைவன் சொல்கிறான் 60வது அத்தியாயத்தின் 8வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதி செலுத்துகிறவர்களை இறைவன் நேசிப்பதாக திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நீதிமான்கள் இறைவனுக்கு நேசத்திற்குரியவர்கள். அநீதி செலுத்தக்கூடாது. என்றைக்கும் இஸ்லாமிய சட்டங்களை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன் என்கிற பெயரில் யாருக்கும் நீங்கள் அநீதி இழைத்து விடக்கூடாது. உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதன் மூலம் குற்றச் செயல்கள் நிகழாமல் வெளியிலே இருக்கிற மக்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதுதான் படைத்தவனுடைய சட்டம். அதான் படைத்தவனுடைய சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி ஒரு திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டு விட்டாள். அன்றைக்கு நாட்டிலே திருடியவர்கள் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கை துண்டிக்கப்படும் என்பது நாட்டினுடைய சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம். அந்த குடும்பத்தார்களோ பெரிய குடும்பத்தார்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். முஹம்மது நபி இடத்திலே இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நமது குலத்திலே இருக்கிற பெண்ணுடைய கை துண்டிக்கப்படும். ஆகவே முஹம்மது நபி இடத்தில் பரிந்து பேச யாராவது உண்டுமா என்று ஆலோசனை செய்கிறார்கள். ஆம், அப்பொழுது அவர்களுக்கு நினைப்பு வருகிறது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன் ஜெயித் அவருடைய மகன் உசாமா மீது அதிக பாசம் கொண்டவர். உசாமாவின் மூலம் எப்படியாவது முஹம்மது நபி இடத்திலே பரிந்து பேசி இந்த பெண்ணை காப்பாற்றலாம் என முயற்சி செய்தார்கள். உசாமா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த பெண்ணை மன்னித்து விட வேண்டும் என்கிற துணியில் கொஞ்சம் பரிந்துரை செய்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வாசகத்தை உலகத்தில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உசாமா, எனது மகள் ஃபாத்திமா திருடினால் கூட தோளிலே கை இருக்காது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது மகள் ஃபாத்திமா திருடினால் கூட. உலகத்திலே காண்பிக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை? இந்த நாட்டிலே சட்டம் கேள்விக்குறியாகிவிட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சட்டத்தை இன்றைக்கு கையிலே எடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் சிறைச்சாலையிலே இருந்து நீதிமன்றம் செல்லுகிற வழியில் பாதிக்கப்பட்டவருடைய உறவினர்கள் வெட்டி கொலை செய்கிறார்கள். என்ன காரணம்? அந்த நீதித்துறையின் மூலம் கொடுக்கப்படுகிற தீர்ப்பு போதாது என்று பாதிக்கப்பட்டவர்கள் நினைத்தார்கள். இவன் எப்படியாவது சட்டத்தின் முன்னால் தப்பித்து விடுவான் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் நீதிமன்றத்திற்கு செல்லுகிற வழியில் கொலை, சிறைச்சாலையிலே வைத்து கொலை, அவன் வெளியிலே ஜாமீனில் வெளிவருகிற போது நீதிமன்ற வளாகத்திலே வைத்து கொலை என்றெல்லாம் ஏன் பத்திரிகைகளிலே படிக்கிறோம்? அவன் இழந்தான் உயிரை, இழந்தது கற்பை. ஆகவேதான் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சட்டத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு சட்டம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே நாட்டில், நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஒரு சட்டம் உண்டு, உலகம் முழுக்க அந்த சட்டம் உண்டு. என்ன சட்டமாம்? நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாலும், செஷன்ஸ் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாலும், நீதித்துறை ஒரு தீர்ப்பு சொன்னாலும், உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாலும், உச்ச நீதிமன்றம் டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு சொன்னாலும் ஒரு மனிதனை தண்டிக்க முடியாது. அதையும் கூடுதலாக தாண்டி அவனுக்கு குடியரசுத் தலைவர், நாட்டிலே இருக்கிற அதிபர், ஜனாதிபதியினுடைய கருணை மனு என்கிற ஒரு சட்டம் இந்த உலகளாவிய அளவிலே வைத்திருக்கிறார்கள். அவர் நினைத்தால் இந்த 6-7 நீதிமன்றங்களில் உள்ள தீர்ப்பை தள்ளுபடி செய்து கருணை மனுவின் மூலம் ஒரு மனிதனை விடுதலை செய்யலாம் என்கிற சட்டம் இன்றைக்கு நாட்டிலே உண்டுமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சட்டம்! யாருடைய கொலையை யார் கருணை மணியின் மூலம் மன்னிப்பது? யாருடைய கற்பை யார் மன்னிப்பது? நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், அதிபர் என்ன நமக்கு மாமனா மச்சானா? யார் கண்டிப்பது? இஸ்லாம் படைத்தவனுடைய சட்டம் சொல்லுகிறது, யாருக்கு நீ அநீதி இழைத்தாயோ அவன் உன்னை மன்னிக்க வேண்டும், வேறு யாருக்கு மன்னிக்கும் உரிமை கிடையாது. ஆகவேதான் மன்னர் அப்துல்லா இறங்கி வந்து பேசினார்.
மன்னர் அப்துல்லா என்பவர் சுப்பீரியர் பவர் உடையவர். உங்களுக்கு தெரியுமா சவுதி அரசாங்கத்துடைய சட்டம்? மன்னர் அப்துல்லா என்பவர் நாட்டினுடைய சுப்பீரியர், சுப்ரீம் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு சமமானவர் நாட்டிலே இருக்கிற அப்துல்லா. அவர் கருணை மணியின் மூலம் அந்த ரிசானாவினுடைய தண்டனையை கருணை மனுவின் மூலம் தள்ளுபடி செய்கிற உரிமை அவருக்கு கிடையாது. மன்றாடினார். 30 லட்சம் திரகம், 30 லட்சம் ரியால் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி குடும்பத்தாரிடத்திலே வந்து மன்றாடினார்கள். என்ன காரணம்? அவர்கள் மன்னிக்க வேண்டும். இளவரசர் ஃபைசல் வந்து மன்றாடினார், அந்த குடும்பத்திலே வந்து மன்றாடினார், அந்த குடும்பம் மன்னிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்க வேண்டும். அதற்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். முற்சென்ற சமுதாயத்திற்கு கூட அந்த அவகாசம் கிடையாது. பனு இஸ்ராயேல் சமுதாயத்திற்கெல்லாம் கொலைக்கு கொலைதான். முன்னால் சென்று போன சமுதாயத்திற்கெல்லாம் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொலைக்கு கொலை என்பதை கொஞ்சம் தளர்த்தி சொன்னான். நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம், விரும்பினால் அந்த உயிருக்கு பகரமான ஈட்டுத் தொகைகளை அபராதமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அவகாசம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். யாருக்கு? ஜனாதிபதிக்கல்ல, நாட்டிலே இருக்கிற அதிபருக்கல்ல, நாட்டிலே இருக்கிற குடியரசுத் தலைவருக்கல்ல. கருணை மனு என்கிற பெயரில் தள்ளுபடி செய்கிற ஒரு தீர்ப்பு வழங்குகிற அதிகாரத்தை இஸ்லாம் பாதிக்கப்பட்டவருடைய கையிலே கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய கையை வெட்டுங்களை பார்ப்போம். இந்த அதிராம்பட்டினத்திலே இஸ்லாமிய ஆட்சி இருந்திருந்தால் ஒரு மனிதனுடைய கையை வெட்டி அவன் வீதியில் அவனை நடக்க விட்டு பாருங்கள். எவனாவது திருடுவானா? எவனாவது விபச்சாரம் செய்வானா? பள்ளிக்கு செல்கிற பச்சிலம் குழந்தையை ஆசிரியர் பலாத்காரம் செய்கிற கொடுமை. என்ன கொடுமை இந்த கொடுமை! பள்ளியிலே பள்ளி முடிந்து வீடு எல்லோரும் திரும்பும் போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் பள்ளியுடைய வளாகத்தில் இருந்து கொண்டு பயந்து பயந்து அழுது கொண்டிருக்கிறான். ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் ஓடி வந்து அந்த குழந்தை இடத்திலே கேட்டபோது வீட்டுக்கு செல்ல முடியாது என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. என்ன காரணமாம்? பல நாள் என்னுடைய தந்தை என்னை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறாள், எனது சகோதரன் செய்வதாக என்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறான், நான் வீடு திரும்ப முடியாது என்று 6 வயது பச்சிலம் குழந்தை பேசுகிற செய்தி பத்திரிகைகளிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன சட்டம் இந்த சட்டம் எல்லாம்? இதுவா சட்டம்? இதுவா சட்டம்? அநியாயக்காரர்களுக்கு வளைந்து கொடுக்கிற சட்டம் இந்த சட்டம். அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் ஆட்சியில இருக்கிறவர்களும் ஆளு பலமுடையவர்கள் பொருளாதார பலமுடையவர்கள் எல்லாம் நீதித்துறையை விலை பேசி சட்டை பையுக்குள் போடுகிற காலம் இந்த காலம். ஆகவேதான் நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்து வெட்டுகிறான். நீதிபதிகள் பின்கதவு வழியாக ஓடுகிற காலம் இந்த காலம். என்ன காரணம்? பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தை கையிலே எடுத்து வீதிக்கு ஏன் வருகிறார்கள்? இந்த நாட்டிலே இருக்கிற சட்டம் போதாது. இந்த நாட்டிலே இருக்கிற சட்டம் குற்றவாளிகளை திருத்த போதாது. இந்த நாட்டிலே இருக்கிற சட்டம் குற்றவாளிகளை பயமுறுத்த போதாது. இந்த நாட்டிலே இருக்கிற சட்டம் குற்றவாளிகள் திருந்த சீர்பட இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மன அமைதியோடு வாழ்வதற்கு போதாது என்கிற நிலையை இன்றைக்கு மனிதர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆகவேதான் சாதாரணமாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் வன் கொடுமைகள், எங்கு பார்த்தாலும் உயிர்ப்பறிகள், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள், எங்கு பார்த்தாலும் அராஜக செயல், எங்கு பார்த்தாலும் ஆயுதம் தூக்குகிற கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் பயங்கரவாதம் தீவிரவாதம். இதை ஒடுக்க இவர்களுக்கு கையில்லை, இதை ஒடுக்க இவர்களுக்கு திராணி இல்லாமல் படைத்தவருடைய சட்டத்தை விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் விடுவானா? ஓமன் அஅரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வநஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. 20வது அத்தியாயத்தின் 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணித்தானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன், மறுமை நாளில் குருடர்களாக அவர்களை நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நெருக்கடியான வாழ்வு இந்த மனித சமுதாயத்திற்கு வந்தே தீரும், வந்தே தீரும். நாட்டினுடைய பெருநகரங்களில் எல்லாம் அரசாங்க அனுமதியோடு விபச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இவர்கள் பாலியல் கொடுமையை தடுக்கப் போகிறார்களாம். எங்கு பார்த்தாலும் விபச்சாரத்திற்கு நெருக்கமான காட்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகளிலும் சினிமா கொட்டைகளிலும் ஒளிபரப்பிவிட்டு இவர்கள் பாலியல் கொடுமைகளை தடுக்கப் போகிறார்களாம். வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போதையோடு பள்ளிக்கு செல்கிற குறிப்பை அன்பு சகோதரர் அப்துல் காதர் மன்பி அவர்கள் உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்தார். இதுதான் இன்றைய காலம். மதுபானத்தை ஒழிக்காமல்,
ஆபாசத்தை ஒழிக்காமல், விபச்சாரத்திற்கு நெருக்கமான காட்சிகளை தடை செய்யாமல், ஆபாச போஸ்டர்களை தடை செய்யாமல் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நேர்மையான பார்வை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். யார் படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதைகளாக இருந்தாலும், படைத்தவனுடைய சட்டம் இந்த மனித சமுதாயத்தில் படைத்த படைப்பினங்களுக்கு செலுத்தாதவரை, நடைமுறைப்படுத்தாதவரை நாட்டு மக்களை காப்பாற்றவே முடியாது. நாட்டு மக்களை காப்பாற்றவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு கூறினார்கள், அநியாயங்கள் ஒழிய வேண்டுமானால், அக்கிரமங்கள் ஒழிய வேண்டுமானால், தீய செயல்களிலே இந்த மனித சமுதாயம் விடுபட வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனிப்பட்ட அடிப்படையில் அமர்ந்திருக்காதீர்கள், மூன்றாவதாக சைத்தான் வந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த குடும்பத்திலாவது இது பேணப்படுதா? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவர்களே இன்றைக்கு கிடையாது. ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது என்ன, முஸ்லிம் பெண்ணுக்குரிய ஆடை முகம் முன்கையை தவிர மீதமெல்லாம் மறைத்து, அவருடைய ஒரு சில பகுதிகளிலே கண்ணு மட்டும்தான் தெரியும், எல்லாவற்றையும் மறைத்து பெண்ணை ஏன் இவர்கள் கொடுமை செய்கிறார்கள் என்று எல்லோரும் அன்றை ஒரு காலத்தில் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களிலே சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆணினுடைய பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் மறைத்து அந்த ஆணுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறாள். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பார்க்கிறோமா இல்லையா? தீமை செய்வதற்கு எவ்வளவு பெரிய அநியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்திற்கு படைத்தவனுடைய சட்டத்தை போதித்தார்கள். ஒழுக்கக்கேடு இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா? தன்மானத்தோடு, கௌரவத்தோடு, அந்தஸ்தோடு வாழ வேண்டுமா? தலைகுடிவு ஏற்படாமல் தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டுமா? உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய தெருவு, உங்களுடைய நாடு, உங்களுடைய மாநிலம், உங்களுடைய ஊர் எல்லாம் கண்ணியத்தோடு வாழ வேண்டுமா? விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும், கற்பழிப்பு சம்பவங்கள் அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும். வேண்டுமானால் சட்டங்கள் மட்டும் போதாது, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் உண்டு. அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக சைத்தான் வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எங்காவது பின்பற்றுகிறோமா? அந்நிய ஆணை கவருகின்ற வகையில் எந்த ஒரு பெண் தலை உயர்த்தி மிடுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்நிய ஆணை கவருகிற வகையில் நடக்கிறாளோ அந்த பெண் விபச்சாரத்திற்கு ஒப்பானவள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசினார்களே, யாருடைய காதுகளிலாவது விழுந்ததா இந்த சம்பவம்? அந்நிய ஆண்கள் குழுமி இருக்கிற சபையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் யாராவது நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் வந்தால் அந்த பெண் விபச்சாரத்திற்கு ஒப்பானவள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாருடைய உள்ளத்தையாவது தைத்ததா இந்த சட்டம்? ஒரு அன்சாரி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கையாக ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அந்நிய பெண் இருக்கிற இடத்தில் ஆண்களே நீங்கள் செல்லாதீர்கள். அன்சாரி தோழர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணுடைய கணவருடைய அண்ணன் தம்பிகளுமா, நெருங்கிய உறவினர்களுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நெருங்கிய உறவினர்கள் மூலம் தான் உங்களுக்கு மௌத்தே என்று சொன்னார்கள். மரணம் யாரின் மூலம்? உங்களுடைய நெருங்கிய உறவினர்களின் மூலம் மரணம். காரணம், அவன் தான் வீட்டிலே ஏன் எதற்கு என்று கூட தெரியாமல் செல்லுவான். சமுதாயத்திலே அவன் கணவனுடைய அண்ணன், கணவனுடைய தம்பி, அவன் மச்சான், இவன் மாமான் என்கிற உறவுகளை எல்லாம் பார்த்து சமுதாயம் இன்றைக்கு அங்கீகரிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணமே உங்களுக்கு அங்கேதான் இருக்கிறது, மரணமே உங்களுக்கு அங்கேதான் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன புள்ளி விவர குறிப்பு எதை குறிக்கிறது? குடும்பத்து உறவினர்களால் கற்பழிக்கப்படுகிற இளஞ்சிறுமிகள் அதிகம். குடும்பத்து உறவினர்களால் தான் வன்கொடுமைகள், கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிற தகவல் பத்திரிகைகளிலே பார்க்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னார்களே, இது படைத்தவனுடைய சட்டம், இதை ஒரு காலம் நீங்கள் மீறாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கணவன் அனுமதி இல்லாமல் யாரையும் நீங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாராவது நம்முடைய குடும்பங்களிலே இதை பேணுகிறோமா? கேபிள் டிவியிலே இருந்து பால்காரன் வரை எல்லோரும் நம்முடைய வீடுகளுக்கு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வந்து போகிற ஒரு அனுமதியை நாம் வழங்கி இருக்கிறோமே. அனாச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? அக்கிரமத்தை ஒழிக்க முடியுமா? இந்த தீமை பரவினால் என்ன விளைவு ஏற்படும்? நல்லவர்களுக்கும் சேர்ந்து தலைகுனிவு ஏற்படுமே.
ஒரு சமுதாய சீரழிவுக்கு நாமே காரணமாகி விடுவோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரத்தின் ஒரு பங்கை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் எழுதிவிட்டான், யாரும் தப்பிக்க முடியாதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய பெண்ணை நீ தவறாக பார்ப்பது உன்னுடைய கண் செய்கிற விபச்சாரம். அது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும். ஆணை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நிய ஆணை தவறாக பார்க்கிற ஒரு பெண் கண்ணை கொண்டு விபச்சாரம் செய்கிறாள். பாலுணர்வை தூண்டுகிற ஆபாச வாசகங்களை ஒரு மனிதன் பேசினால் அவன் நாவின் மூலம் விபச்சாரம் செய்து விட்டான். நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு, நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு கேபிள் டிவி என்கிற மிகப்பெரிய ஒரு சைத்தான் நம்முடைய வீடுகளிலே உண்டு. ஒரு காலத்தில் எல்லாங்க வெள்ளைப்படம் பார்க்கிற காலம் நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியும், மூத்தவர்கள் எல்லாம் இங்கே உண்டு. ஒரு காலத்தில் டிவியிலே வெள்ளைப்படத்திலே முட்டிக்கு கீழ் அரைகுடை ஆரையோடு ஏதாவது ஒரு பெண் நடனமாடுகிற ஒரு காட்சி நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்த்து விட்டால் உடனே ரிமோட்டை கையில எடுத்து வேறு சேனலை மாற்றி விடுவோம். காரணம், நம்முடைய பிள்ளைகள் அந்த அசிங்கத்தை பார்த்து விடக்கூடாது, நம்முடைய மனைவி அந்த அசிங்கத்தை பார்த்து விடக்கூடாது, நம்முடைய தந்தை அந்த அசிங்கத்தை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் வெள்ளைப்படம் எடுக்கிற காலம். அன்றைக்கெல்லாம் விபச்சாரத்திற்கு நெருக்கமான எந்த காட்சிகளையும் அந்த படத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு 10 அடி 20 அடி ஒரு இடைவெளி விட்டுத்தான் கதாநாயகன் கதாநாயகி பாடுகிற காட்சியெல்லாம் எடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி மாறிவிட்டது? எவ்வளவு பெரிய அரைகுறை ஆடையோடும் குடும்பத்தோடு அமர்ந்து கொண்டு இன்றைக்கு நாம் டிவி பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனசு கெட்டுவிட்டது, நம்முடைய உள்ளமெல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது, நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் குடிகொண்டு விட்டான். இன்றைக்கு நமக்கு வருகிற தகவல்களை எல்லாம் பார்த்தால் உலகம் அழிந்து போய்விடுமோ, இந்த மனித சமுதாயத்திற்கு அழிவு வந்து விடுமோ, மீண்டும் ஒரு சுனாமி, மீண்டும் ஒரு பூகம்பம், மீண்டும் ஒரு கத்ரீனா ரீட்டா போன்ற வெள்ள புயல் இந்த மனித சமுதாயத்திற்கு வந்து விடுமோ என்று எண்ண தோன்றுகிறது. முஸ்லிம் குடும்பங்களில் இன்றைக்கு ஆபாச சீடி பார்க்கிற கலாச்சாரம் மெல்ல மெல்ல உருவாகி வருகிறது. முஸ்லிம் குடும்பங்களில் இன்றைக்கு ஆபாச சீடி, கையடக்க தொலைபேசி, மொபைல் போனில் இன்றைக்கு ஆபாச காட்சிகள், அதை வைத்துக் கொண்டு பள்ளியிலே தொலை வருகிறான் கேடுகட்டவன். ஆனால் மனித சமுதாயத்தில் தீமைகள் அதிகமானால், படைத்தவனுடைய சட்டம் புறக்கணிக்கப்பட்டால், படைத்தவனுடைய சட்டம் கேலி கூத்தாக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் பேசினால் இறை செய்தியோடு தான் பேசுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர் சொன்னால் அது நடக்கும். ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் உலக அழிவினாலே எதிர்பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்னவாம்? வீதிகளிலே வந்து நின்று கொண்டு விபச்சாரத்திற்காக வேண்டி பகிரங்கமாக ஆண்களை அழைக்கிற பெண்கள் வரும் வரை அந்த கியாம நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். விபச்சாரம் அதிகமாகும், மதுபானங்கள் அதிகமாகும், எல்லா அநியாயங்களும் அதிகமாகும். அது உலக அழிவினாலுடைய அறிகுறி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிறது. நாட்டினுடைய பெருநகரங்களிலும் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் இன்றைக்கு பாதுகாப்புகள் கேள்விக்குறியாகிவிட்டது. படைத்தவனுடைய சட்டம் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறது, படைத்தவனுடைய சட்டம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 179வது வசனம், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், பழிக்கு பழி வாங்குவதில் தான் படைப்பினங்களுக்கு வாழ்வே உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். பழிக்கு பழி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு வாழ்வுண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன், அறிவுடைய மக்கள் இல்லையா, சிந்திக்கின்ற மக்கள் இல்லையா, பழிக்கு பழி வாங்குகிற சட்டத்தின் மூலம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு வாழ்வுண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் நாட்டிலே இன்றைக்கு கேள்விக்குறி, நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறி. ஒட்டுமொத்த மக்களுடைய மனசாட்சியை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்குகிற அளவுக்கு இன்றைக்கு நீதிபதிகள் மூளை குழம்பி இருக்கிறார்கள். எவனோ ஒருத்தர், எங்கிருந்தோ ஒருத்தர், உங்களுக்கு பழைய கதை, நாடே சிரித்தது, உலகமே இன்றைக்கு காரி துப்பியது. அன்றைக்கு குடியரசுத் தலைவர் யார் தெரியுமா? நம்முடைய அப்துல் கலாம். அலகாபாத் நீதிமன்றத்தில் எவனோ ஒருத்தன் காசை கொடுத்து அப்துல் கலாமுக்கு பிடிவாரண்டு அனுப்பினான். தெரியாதவனுக்கு நீதிபதிக்கு அப்துல் கலாம் என்பவர் குடியரசுத் தலைவர் என்று நீதித்துறையை காரி உமிழ்ந்தார்கள். உலகமே கேலிக்குறியாக்கியது. அப்படிப்பட்ட நீதித்துறை இருக்கிற காலம், படைத்தவனுடைய சட்டம் இந்த மனித சமுதாயத்தில், ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில்
படைத்தவனுடைய சட்டம் அமுல்படுத்தப்பட்டால், படைத்தவனுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தீயவர்கள் ஓடிவிடுவார்கள், இருக்கிற இடமே தெரியாது. அநியாயக்காரர்கள் அடங்கி ஒடுங்கி விடுவார்கள். சொல்வார்களா இல்லையா? இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்துகிற சட்டம் படைத்தவனுடைய சட்டம். அதை நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். எவனாவது கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவானா? பெற்ற மகளை கற்பழிக்கிற துணிவு ஒரு தந்தைக்கு வருமா? உடன் பிறந்த சகோதரியை களங்கப்படுத்துகிற எண்ணமாவது அவருடைய உள்ளத்திலே வருமா? பிள்ளையை போல பார்க்க வேண்டிய ஒரு ஆசிரியர் ஒரு பெண்ணை, தன்னிடத்திலே பாடம் படிக்கிற பெண்ணை பல முறை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் கருவுற்ற பிறகுதான் கல்லூரிகளுக்கே தெரிந்தது, குடும்பத்தார்களுக்கு தெரிந்தது என்று பார்க்கிறோமே. குறைந்தபட்சம் என்ன தண்டனை? தமிழக அரசின் மூலம் பணிமாற்றம் செய்யப்பட்டான். வேறு இடத்துல மாறினா செய்ய மாட்டானா? பணிமாற்றம் செய்யப்பட்டானாம். அந்த சட்டத்தை சொல்லுகிறவருடைய குடும்பத்தில் அந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஆகவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையிலிருந்து சட்டத்தை இவர்கள் பார்க்கவில்லை, பாதிக்கப்படாதவர்களுடைய நிலையிலே இருந்து சட்டத்தை பார்த்தார்கள். இஸ்லாம் பாதிக்கப்பட்டவரிடத்திலே போய் கேள் என்று சொல்லுகிறது. கண்ணை இழந்தவரிடத்திலே போய் கேள், அவன் சொல்லுவான், அதே போல அவனுடைய கண்ணையும் எடுக்க வேண்டும். சமீபத்திலே பத்திரிகையிலே பார்த்தோமா இல்லையா? கொடூரமாக கற்பழித்து ஆசிட்டை முகத்திலே வீசி ஒரு பெண்ணை கொடூரமாக கொலை செய்தான். நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. பெண்ணை பெற்றவர்கள் வீதிகளிலே வந்து நின்று கொண்டு மீடியாக்களின் மூலம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதே போல ஆசிட்டை அவன் முகத்திலே வீச வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் படைத்தவனுடைய சட்டம். எல்லோரையும் அல்லாஹ் இன்றைக்கு பேச வைக்கிறான். பாரதிய ஜனதாவிலே இருந்து நாட்டை ஆளுகிற எல்லா கட்சி தலைவர்களையும் அல்லாஹ் இன்றைக்கு பேச வைத்திருக்கிறான். படைத்தவனுடைய சட்டத்தை பற்றி, இஸ்லாமிய சட்டத்தை பற்றி. இஸ்லாமிய சட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த மனித சமுதாயம் காப்பாற்ற முடியும் என்பதை பற்றி இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள். அரைகுறை ஆடை, குட்டை பாவாடை தான் இத்துணை பிரச்சனைக்கும் காரணம் என்று தொலைக்காட்சியிலே வந்து பேச தொடங்கிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் 33வது அத்தியாயத்துடைய 32, 33வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஃமினான பெண்களே, முஃமினான ஆண்களே, பார்வையை தாழ்த்துங்கள், மறைக்க வேண்டியதை மறைத்து நீங்கள் நடங்கள், மார்பகத்தின் மீது நீங்கள் முந்தானைகளை போட்டு நீங்கள் முக முன்கையை தவிர மறைத்து நடங்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னே படைத்தவன் சட்டம் சொல்லிவிட்டான். இல்லாவிட்டாலோ இதுதான் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து போன்ற ஐரோப்பியன் கல்ச்சரை பின்பற்றுகிற இங்கிலாந்து போன்ற நாடுகளில் குட்டை பாவாடை, முட்டிக்கு கீழ் முட்டிக்கு மேல் அணிந்து கொண்டு வருகிற ஆடையை மிக வன்மையாக கண்டித்தது மட்டுமல்ல, பள்ளிக்கு யாராவது அது போன்ற ஆடைகளை அணிந்து வந்தால் 6 மாத கால சிறை தண்டனை என்று இங்கிலாந்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆணுக்குரிய ஆடை வேறு, பெண்ணுக்குரிய ஆடை வேறு, ஆண் மறைக்க வேண்டிய இடம் வேறு, பெண் மறைக்க வேண்டிய இடம் வேறு, எல்லாவற்றிலும் அளவுகள் கொஞ்சம் கூடுதலாக உண்டு என்று இன்றைக்கு எல்லோரும் ஒத்துவிட்டார்கள். அதுதான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மிருகத்தனமான எண்ணத்தை வெளியே அவனை கொண்டு வந்திருக்கிறது. ஆபாச படங்களும் ஆபாச காட்சிகளும் ஆபாச புத்தகங்களையும் இன்றைக்கு படித்து படித்து மனிதன் மிருகமாக இன்றைக்கு மாறிவிட்டான். மனிதன் இன்றைக்கு மிருகமாக இன்றைக்கு மாறிவிட்டான். கள்ளக்காதல்கள் எல்லாம் ஒரு காலத்திலே சீரியல் மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு குடும்பத்திலே வாடிக்கையாக இன்றைக்கு நிகழ்ந்து விட்டது. எல்லா அநியாயங்களையும் எல்லா அனாச்சாரங்களையும் தொலைக்காட்சியிலே தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் சர்வ சாதாரணமாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் படைத்தவனுடைய சட்டத்தை தூக்கி வீசி விட்டார்கள். படைப்புகள் படைத்தவனுடைய சட்டத்தை மறந்து விட்டார்கள். படைத்தவனுடைய சட்டத்தை கேலிக்குறியாக்கி விட்டார்கள். மனித சட்டங்களால் மனிதர்களை திருத்த முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு மெல்ல மெல்ல அவர்கள் கைவிட்டு விடுகிற காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை இந்த மனித சமுதாயம் என்றைக்கெல்லாம் கைவிடுகிறதோ அன்றைக்கெல்லாம் இணை வைத்தலும் அதிகமாகும், பித்அத்துகளும் அதிகமாகும், அனாச்சாரங்களும் அதிகமாகும், எல்லா வகையான அக்கிரமங்களும் மார்க்கத்தின் பெயரால் மார்க்க அங்கீகாரத்தோடு உலாவர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. இது நேரான ஒரு வேதம், தெளிவான வேதம், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுகிற வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வேதத்தை இஸ்லாமிய சமுதாய மக்களும் கைவிட்டு விடக்கூடாது. வேதத்தை பற்றி பிடிக்க வேண்டும்.
உங்களுக்கும் ஒரு சில செய்திகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாடும் நாட்டு மக்களும் எப்படி படைத்தவனுடைய சட்டத்தை புறந்தள்ளிய காரணத்தினால் நிம்மதியை இழந்து வீதிகளிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்த்தி கடுமையான சட்டங்களை குறித்து இன்றைக்கு பேசுகிறார்களோ, அது அவர்களுடைய நிலையாக இருந்தாலும் நாம் எல்லாம் முஸ்லிம்கள். நமக்கென்று ஒரு வேதம் உண்டு, நமக்கென்று ஒரு தூதர் உண்டு. எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியாது, எப்படி வேண்டுமானாலும் தொழ முடியாது, எப்படி வேண்டுமானாலும் நோன்பு வைக்க முடியாது. நான் நினைத்த மாதிரி எல்லாம் வணக்க வழிபாடு செய்வேன் என்று சொன்னால் நடக்காது. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான். நான் இரவிலே உண்டு விட்டு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு 10 நிமிடம் யோசிக்க வேண்டும். இந்த படுக்கை அறை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான், படைத்த ரஹ்மான் நமக்கு என்ன சட்டத்தை போதிக்கிறான் படுக்கை விஷயம் குறித்து. ஒது செய்யுங்கள் 33 முறை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை அல்லாஹ் அக்பர் 34 முறை தஸ்பீஹ் சொல்லுங்கள். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதுங்கள். குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹ் அஹத் போன்ற சூறாக்களை கையிலே ஊதி உங்களுடைய மேனி முழுக்க நீங்கள் தடவுங்கள். தூங்க செல்லும் போது ஓத வேண்டிய துஆவை ஓதுங்கள். வலதுபுறமாக நீங்கள் படுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அப்படியா நாம் உறங்குகிறோம்? விடிய விடிய டிவிகளிலே சினிமா பாடல்களையும் சினிமாக்களையும் பார்த்து ஆபாச காட்சிகளை எல்லாம் பார்த்து அப்படியே உறங்குகிற குடும்பம் இந்த மனித சமுதாயத்திலே எத்தனை பேர்கள்? நாமா படைத்தவனுடைய சட்டத்தை மதிக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இசை கருவிகள் முழங்கவிட்டால் அந்த முழங்கப்படுகிற வீட்டிலோ முழங்கப்படுகிற அந்த வாகனத்திலோ மலக்குமார்கள் நம்மை விட்டும் தூரமாகி விடுவார்கள். சிறகுகளை மடித்து விட்டு மலக்குமார்கள் ஓடி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வீடுகளிலே ஹோம் தியேட்டர் உள்ள வீடுகள் உண்டு. பெரிய பெரிய டிவிகளும் மிகப்பெரிய அளவிலே சப்தங்களை உண்டாக்குகிற ஸ்பீக்கர்களும் மிகப்பெரிய ஹோம் தியேட்டர் இருக்கிற வீடுகளும் ஒரு முஸ்லிம்களுடைய வீடுகளிலே இருந்தால் அந்த குடும்பம் நல்ல வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டுமா? நாம அனாச்சாரத்தை ஒழிக்க போகிறோம், நாம அநியாயத்திற்கு எதிராக போராட போகிறோம், நாம சைத்தானை விரட்ட போகிறோம். படைத்தவனுடைய சட்டத்தை நீங்கள் கேள்விக்குறியாக்குகிற காலம் வரை, படைத்தவனுடைய சட்டத்தை நீங்கள் கேள்விக்குறியாக ஆக்கிற காலம் வரை உங்களுக்கு நிம்மதியே இந்த உலகத்தில் இருக்காது. இருப்பதை போல் தெரியும், ஆனால் ஒருபுறம் நிம்மதியை இழந்து வருகிற சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி விடுவான். என்ன அநியாயம்! எதை ஒழிப்பதற்காக வேண்டி நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அதை இஸ்லாமிய மார்க்கத்துடைய அங்கீகாரம் என நினைத்து நாம் எல்லாம் வணங்கி வழிபட்டு விடுகிறோமே, இதை விட ஒரு கொடுமை வேற ஏதாவது உண்டுமா? வேற ஏதாவது உண்டுமா? தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இன்றைக்கு தர்காக்கள் உண்டு. அதிராம்பட்டினத்திலே நாளுக்கு நாள் புதிதாக தர்காக்கள் கபரஸ்தான்கள் உருவாகி வருகிறது. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் வசியத்தாக மனித சமுதாயத்திற்கு போதித்தார்கள். மரண நேரத்தில் லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சாபத்தை கொண்டு சபிப்பானாக, தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை அல்லாஹ் தூரமாக்குவானாக. யூதர்களும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து அந்த சாபத்தை பெறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை தூரமாக்குவானாக என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? நல்லவர்கள் யாராவது இறந்து போனால் இறந்த இடத்தில் வணக்க வழிபாடு செலுத்துவார்கள். இது யூத நசாராக்களுடைய காரியம். அடக்கிய இடத்தை கட்டி உயர்த்தி தர்காக்களாக ஆக்கி அங்கே இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை செலுத்துவார்கள். யூத நசாராக்களுடைய காரியம். கௌபாவுக்கு அடுத்தபடியாக ஈராக்கிலே இருக்கிற கூஃபாவில் பிரம்மாண்டமான ஒரு கபரை உருவாக்கி ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் மக்கள் எப்படி கௌபாவிலே ஒன்று கூடுகிறார்களோ அதே போல இந்த நாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் திரள வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு சியாக்கள் இன்றைக்கு பிரம்மாண்டமான கபர்களை கட்டிக் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் சியாக்களுடைய கலாச்சாரம், கபர் வழிபாடு என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுஅபத், அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே, எனது கபரை மக்கள் விழா நடத்தும் இடமாக நீ ஆக்காதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பிரார்த்தனை செய்தார்கள்? தனக்கு முன்னால் வாழ்ந்த
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எப்படி வணங்கி வழிபட்டு போய் ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவானதோ அதே போல தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை இந்த மனித சமுதாயம் வணங்கிவிடக் கூடாது. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுபத். அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் விழாக்கோலம் எடுக்கிற கந்தூரி நடத்தும் இடமாக ஆக்காமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரார்த்தனையை செய்திருக்காவிட்டால் அவருடைய கபரையும் மக்கள் வணங்கி இருப்பார்கள். இந்த எச்சரிக்கை மட்டும் இல்லாவிட்டால் அவருடைய கபரையும் மக்கள் வணங்கி இருப்பார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபிசீனியாவுக்கு சென்றோமே மக்காவில் இருந்தபோது ஹிஜ்ரத், அந்த அபிசீனியாவில் இருக்கிற நஜ்ஜாசி மன்னருடைய அந்த மாளிகையை சுற்றி நாங்கள் பார்த்தபோது அங்கே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம், நல்லவர்கள் இறந்து போனால் அவர்களை உருவங்களாக அந்த ஆலயங்களே வரைந்து வைத்திருக்கிறார்கள். நல்லவர்கள் இறந்து போனால் அவர்களை நினைவு கூறும் மூலமாக அவருடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொண்டு மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது சக்கராத்துடைய நேரம், மனைவி சொல்லுவது அந்த நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படைப்புகளிலேயே மோசமானவர்கள் அவர்கள், அவர்கள்தான் படைப்புகளிலேயே மோசமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பாருங்கள் இஸ்லாமிய தாய்மார்களே, பெரியோர்களே, நம்முடைய இந்த அதிராம்பட்டினம் ஒரு உதாரணம். புதிதாக இன்றைக்கு கபர்கள் உருவாகி கொண்டு, தர்காக்கள் உருவாகி கொண்டு, அதுதான் இஸ்லாம் என்று போதிக்கிற காலம் நம்முடைய இஸ்லாமிய மொஹல்லாக்களில் உண்டுமா இல்லையா? இது படைத்தவனுடைய சட்டத்திற்கு எதிரானதா இல்லையா? படைத்தவனுடைய போதனைக்கு எதிரானதா இல்லையா? எதை ஒழிக்க நபிமார்கள் வந்தார்களோ, எதை ஒழிக்க அல்லாஹ்வுடைய ரசூல் போராடினார்களோ, எதை ஒழிக்க சஹாபாக்கள் ரத்தம் சிந்தினார்களோ, எதை ஒழிக்க குடும்பங்களை இழந்து வீதிகளில் அனாதையாக சஹாபாக்கள் மாறினார்களோ, எதை ஒழிக்க நாடு துறந்தார்களோ, எதை ஒழிக்க பொருளாதாரங்களையும் குடும்பங்களையும் இழந்தார்களோ, அவைகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக மாறிவிட்டது என்று சொன்னால் நாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாம் யாருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், யாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம். அதுதான் ஏகத்துவம். உன்னை வணங்குவோம், உன்னிடம் உதவி தேடுவோம் என்று சொன்னால் அவன் முஸ்லீமே ஆக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உன்னை வணங்குவோம், உன்னிடம் உதவி தேடுவோம் என்று சொன்னால் அவன் முஸ்லீமே ஆக முடியாது. உன்னை வணங்கு, உன்னிடம் உதவி தேடுவோம் என்று சொன்னால் மறைமுகமாக அதில் ஒரு பொருள் உண்டு. என்ன பொருள் தெரியுமா? உன்னை வணங்குவோம் என்று சொன்னால் நேரம் கிடைக்கும் பொழுது வேறு யாரையாவது வணங்க வேண்டி வந்தால் வணங்குவோம் என்று மறைமுகமான பொருள் உண்டு. உன்னிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் முஸ்லீமாக முடியாது. உன்னையே வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று மறைமுகமாக நீங்கள் வாக்கு கொடுத்தால் தான் முஸ்லீம். உன்னிடமே உதவி தேடுவோம், யாரிடம் தேட மாட்டோம். படைத்த ரஹ்மான் நாம் கேட்டா நமக்கு இவ்வளவு பெரிய நியமத்துகளை இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிறான். எப்படி இந்து சமுதாய மக்கள் ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், பிள்ளைக்கு ஒரு கடவுள், கஷ்டம் நீங்க ஒரு கடவுள், பொருளாதாரத்திற்கு ஒரு கடவுள், கடன் தொல்லையிலே இருந்து விலக ஒரு கடவுள் என்று இந்து சமுதாய மக்கள் எப்படி ஒவ்வொரு குலம் கோத்திரங்களுக்கு தகுந்தாற் போல கடவுள்களை வைத்திருக்கிறார்களோ அதே போல நாமும் கொஞ்சம் கூட அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அடங்கி போன நல்லவர்களுக்கு ஆண்டவர் என்று பெயர் வைத்திருக்கிறோமே, இது நியாயமா? அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், நாகூர் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். அஜ்மீரிலே அடங்கி கிடக்கிற அவுலியாக்களை பார்த்து ஆண்டவர் என்கிற வாசகத்தை, அல்லாஹ்வுக்கு பயன்படுத்த வேண்டிய வாசகத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு, பயன்படுத்துகிறோமே என்கிற கவலை கூட இல்லாத அளவுக்கு நாம் நம்மை மாற்றி அமைத்துக் கொண்டு விட்டோமே. நம்மை அல்லாஹ் விடுவானா? இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குமா? நாம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் குழந்தை வரம் வேண்டுமானால் ஒரு அவுலியா, கஷ்டம் நீங்க ஒரு அவுலியா, நோய் நொடிகள் நீங்க ஒரு அவுலியா, பிள்ளை வரம் வேண்டுமானால் அதற்கு ஒரு அவுலியா, வெளிநாட்டிலே விசா வேண்டுமா அதற்கு ஒரு அவுலியா, நல்ல வேலை வாய்ப்பு வேண்டுமா அதற்கு ஒரு அவுலியா. அல்லாஹ் என்ன கஷ்டத்தை தருகிற வேலையை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறானா? அல்லாஹ் நோய் நொடிகளை மட்டும்தான் தருவான், நீக்குகிற வேலை எல்லாம் அவுலியாக்குடைய வேலை. அல்லாஹ் எல்லோருக்கும் மலட்டுத்தன்மையை உருவாக்குவான், பிள்ளையை கொடுக்கிற வேலை எல்லாம் அவுலியாக்குடைய வேலை. அப்படியா? அல்ல. படைத்தவனை அப்படி நீங்கள் விளங்கக்கூடாது. படைத்த ரஹ்மானை நீங்கள் படிக்க வேண்டும்.
படைத்த ரஹ்மானை நீங்கள் புரிய வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை நீங்கள் படியுங்கள் தாய்மார்களே, பெரியோர்களே. ஒரு காலத்தில் நாங்களும் அதை செய்தவர்கள் தான். கபர்களும் மௌலூதுகளும் ராத்தீப்புகளும் கந்தூரிகளையும் எடுத்து வணங்கி அதுதான் இஸ்லாம் என நினைத்து செய்தவர்கள் தான் நாங்களும். என்றைக்கு திருக்குர்ஆன் தமிழில் வெளிவந்ததோ, என்றைக்கு நபி மொழிகள் ஹதீஸ் கிதாபுகள் தமிழிலே வெளிவந்ததோ, அன்றைக்கு படித்து பார்த்து நம்முடைய பாலம், நம்முடைய பாதை மிக மிக தவறான பாதை, படைத்தவனை விட்டும் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்பதை விளங்கி படைத்தவனை நெருங்க ஆரம்பித்து அந்த படைத்தவனை குறித்து படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மை முஸ்லீமாக வாழ வேண்டிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உருவாக்க வேண்டும். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, என்றைக்கும் அல்லாஹ்வுடைய சட்டமாகிய திருக்குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் அனைத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அரஃபா பேருரையின் போது இறுதியாக சொன்னதை நானும் இறுதியாக எடுத்துச் சொல்ல எனது உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அரஃபா பேருரையில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா உபதேசங்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதையும் மறைக்காமல் நீங்கள் பூரணமாக சொன்னீர்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே நான் எடுத்துச் சொன்னதற்கு நீதான் சாட்சி என்று அரஃபா பேருரையில் சொன்னார்கள். அதைத்தான் எங்களுடைய அதிரை தாரு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த பிலால் நகர் வாசிகளுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வே நாங்கள் எடுத்துச் சொன்னதற்கு நீதான் சாட்சி. இந்த மக்கள் சாட்சி நாங்கள் எடுத்துச் சொன்னதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இனி எப்பொழுதும் மரணிப்போம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் குழுமி இருக்கிற அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் இரண்டை நான் உங்களுடைய கையிலே தருகிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது எனது வழிமுறை என்றார்கள். அதைத்தான் உங்களுடைய கவனத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். படைத்தவனுடைய சட்டத்தை ஆழமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். படைத்தவனுடைய சட்டம்தான் படைப்பினங்களுக்கு தேவை. படைத்தவனுடைய சட்டத்தை மதித்து போற்றி பின்பற்றி நடக்கிற காலமெல்லாம் படைப்பினங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். இல்லாவிட்டாலோ படைத்தவனுடைய உபதேசத்தை புறக்கணித்தாலோ நிச்சயமாக அல்லாஹ் நெருக்கடியான வாழ்வை தருவான். அதிலிருந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். கடந்த காலங்கள் எப்படி போனாலும் வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹ்வை நேசித்து அவனோடு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி அவனை புரிந்து அவனுக்கு மட்டுமே இபாதத்து செய்கிற, அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இந்த உலகத்தில் சாந்தி சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால், குற்றங்கள் குறைய வேண்டுமானால், குற்றம் செய்கிறவர்களுக்கு ஒரு பயம் வர வேண்டுமானால் படைத்தவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். குற்றவாளிகள் ஒளிந்து விடுவார்கள், குற்றவாளிகள் குற்றம் செய்ய பயப்படுவார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மன நிறைவோடு இந்த மனித சமுதாயத்திலே வாழ்வார்கள் என்பதை மட்டும் இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.